ஆகவே எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டிவியில நேற்று கூட ஒரு செய்தி கொடுக்கிறார்கள். முதலமைச்சர் யார் என்று கருத்து கணிப்பான். அவன் ஒரு முட்டாள். டயலாக்களில் முன்னாள் மாணவன் சொல்லப்படுவன் எனக்கு தெரியும். அவன் ஒரு முட்டாள், விலை போன விரைவாதவன். அவன் ஒரு கருத்து கணிப்பு சொல்லி கருத்தை கணிக்கிறான். முதலமைச்சர் வேட்பாளர் ஒன்றை நீ யார்கிட்ட கேட்ட? நீ எவன்கிட்ட கேட்ட? ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் இரண்டாவது, எடப்பாடி மூணாவது. மக்களை திசை திருப்பதற்கு நீ ஓடுகிற நாடகம் எல்லாம் வெளிவிடாது. எங்கேயா அறிவாலயத்தில் பணம் வாங்கி கொண்டு கருத்து கணிப்பு சொல்வது எங்களுக்கு தெரியும்டா. தொகுதி மக்களிடத்தில் பழகக்கூடிய எங்களுக்கு தெரியாதா? மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? பஸ்ல போனா மக்கள் என்ன பேசுகிறார்கள், கோயிலுக்கு போனா என்ன பேசுகிறார்கள், சர்ச்சுக்கு போனா என்ன பேசுகிறார்கள், பள்ளிவாசலுக்கு போனா என்ன பேசுகிறார்கள்? அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள், முதலிலே இருக்கிறார்களாம். யார் செல்வாக்கு மிக்க தலைவர் சொன்னால் அதில் விஜய் இருக்கிறார். எங்கப்பா இருக்காது? எடப்பாடியாரை இப்படி எல்லாம் ஓரங்கட்டி பேச நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து நாசமா போவீர்கள். உங்களுடைய கருத்து கணிப்பதை நாசமா போவீர்கள். அத்தனை தொகுதியாக்கி பொடி பொடியாக்கி எடப்பாடியார் வீர மகனாக வீர தலைமையாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில தேசிய கொடி ஏற்றுகின்ற காலத்தை நீங்கள் காலங்களில் காப்பீர்கள். உங்களுக்கு அழைப்பு வரும். முதலமைச்சர் எடப்பாடியார் பொறுப்பினரோடு கலந்து கொள்வதற்கு விருப்பம் இருந்தால் வாருங்கள், எல்லாரும் காணொலியை பாருங்கள். இதுதான் நிலைமை, இதுதான் நடக்க போற உண்மை. எப்படிப்பட்ட திணிப்புகள் நினைத்தால், நான் நினைத்தால் எடப்பாடியார் ஆணையிட்டால் இது போன்ற 1000 கருத்து கணிப்புகளை திணிப்புகளை எங்களால் திணிக்க முடியும். உண்மையான கருத்து கணிப்புகளே வெளியிடுவது கிடையாது. நாங்கள் எங்களிடத்தில் கருத்து கணிப்புகள் ரிசல்ட் இருக்கிறது. 180 தொகுதியில் அதிமுக வெள்ளி இன்னும் பல கட்சிகள் வந்தால் 210 தொகுதிகளில் அதிமுக வெல்லும், எடப்பாடியார் வெல்லும் என்ற ரிசல்ட் இருக்கிறது. கருத்துக்களை எல்லாம் மறைத்து 4 படித்த கோமாளிகளை டிவியில உட்கார வைத்து 4 படித்த விளைவாளர்களை டிவியில உட்கார வச்சு பேசுவீங்க. நீங்க பேசுற பேச்சுக்கள் கேட்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் கிடையாது, மூடர்கள் கிடையாது. நாடகம் போடுறீங்க. நல்லோர் கருத்து எல்லோருக்கும் பொருந்தும். நல்லோர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதே சேனல்கள் இல்லை, அதே டிவிகளை நல்லோர் படித்த பெண்களும் படித்த ஆண்களும் படித்த தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் பேசுகின்ற பேச்சையும் நாங்கள் கேட்டு வருகிறோம். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்டு நடிக்கின்ற நாடகத்தார்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவன் பணத்துக்கு விலை போனவன், இவன் காசுக்கு விலை போனவன் என்ற நிலையை டிவியிலே பார்த்தாலே தெரியும். இவர்கள் எல்லாம் ஓரங்கட்டி விடுங்கள். அழகா எல்லா சேனலையும் போடுறாங்க. லயலா பள்ளி பழைய மாணவர்கள், இன்னைக்கு இருக்கிற கரண்ட் மாணவர்கள் எடுத்த லிஸ்ட் ஏன் இருக்கா? லயலா பள்ளியுடைய இறுதியான மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு லிஸ்ட் ஏன் இருக்கு? எடப்பாடியார் அதிமுக கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணி, அதிமுக தலைமை எடப்பாடியார் தலைமை ஏற்றுக்கொண்ட கூட்டணி 180 தொகுதியில் வெல்லும் என்ற ரிசல்ட் லயலா பள்ளியுடைய இறுதி மாணவர்கள். நீ ரிட்டர்ன் பேச, நீ பள்ளிக்கூடத்தில் காலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன். உன் நிலைமை இருக்கிறாரா? நேருக்கு நேரா என் கூட விவாதம் எனக்கு தயாரா? கல்வி மாணவன் சொல்றீ, நீ யார் நினைத்தையும் நீ கைக்கூலி, திமுக கைக்கூலி, அறிவாலயத்தை அடிமை. நீ நீ வெளியேற்ற ஸ்டாலின் முதலமைச்சர் என்னடா கருத்துக்கு நடத்துற? சிவகாசியில் எங்கடா வந்து பார்த்த? யாரா எங்க பார்த்த? என்னோட நேர் பேச உனக்கு தெம்பு இருக்கா? கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய இடத்தை பத்தியே பேசுவோம். கருத்தை திணித்து மக்களுடைய மனசை மாற்ற நினைக்கின்ற இந்த முட்டாளுடைய முயற்சியை முறையிலே முறியடிப்போம். அதற்கு விருதுநகர் மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய பிரமுகர்கள், கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் களம் காணுங்கள். மக்களை ஏமாற்றுவதற்கு நாம் ஏமாற்றத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் பணி செய்வோம். அதுதான் நமது பணி, அதுதான் நமது உடைமை, அதுதான் நமது உரிமை. எடப்பாடியை முதலமைச்சராக்க வேண்டும், அதிமுக ஆள வேண்டும். அதிமுக எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் ஆளும் என்று சொன்ன புரட்சித்தில் அம்மாவுடைய காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையோடு பணியாற்ற வேண்டும், உண்மையாக பணியாற்ற வேண்டும். தலைவனுக்கு உண்மையாக நடக்க வேண்டும். குறைகள் இருந்தால், பிரச்சனை இருந்தால் என்னிடத்தில் தனியாக வந்து எப்போது பேசலாமோ அப்போது பேசுகிறேன். நிச்சயமாக யாருக்கும் குறைகள் இருக்கக்கூடிய அளவுக்கு எனது பணி இருக்கவே இருக்காது. இயக்கத்துக்கு உண்மையாக பணியாற்றுகிறேன்.